மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போர் பதற்றம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் இரு நாடுகளுக்கும் தொடர்ந்து ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட எச்சரிக்கை இந்த மோதல் மேலும் ஆபத்தான கட்டத்தை நோக்கி நகரக்கூடும் என்ற அச்சத்தை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோதலின் மையமாக இருப்பது உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் ஜலசந்தியாகும். உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி வழியே உலகின் 20% மேலான கச்சா எண்ணெய் கடந்து செல்கிறது. இந்த வழியை கட்டுப்படுத்துவதில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் நீண்டகால பதட்டம் நிலவி வருகிறது. இவ்வாறான நிலையில் கடந்த ஜூலை 7ஆம் தேதி திடீரென ஹார்முஸ் ஜலசந்தியில் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்கள் அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறித்ததுடன் அந்த ஒரு நடவடிக்கையே தற்போதைய போரிற்கு நேரடி காரணமாக அமைந்தது. இந்த பகுதியில் ஏற்படும் எந்த ஒரு பதட்டமும் உலக பொருளாதாரத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். சமீபத்தில் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. அதேவேளை அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் முதலில் ஈரானின் ராணுவ இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ஈரான் பதிலடி குற்றச்சாட்டை முன்வைத்தது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதட்டம் வேகமாக அதிகரித்து கடல் பாதுகாப்பு, எண்ணெய் கப்பல் போக்குவரத்து மற்றும் ராணுவ நடவடிக்கைகள் நேரடியாக மோதும் சூழல் உருவானது. இதனைத் தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் ஈரானின் தெற்கு கடற்கரை பகுதிகளில் உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள், ரேடார் தளங்கள், கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை நிலைகள் மற்றும் ஆளில்லா விமான ஏவுதளங்களை குறிவைத்து அமெரிக்க படைகள் தொடர்ந்து பல கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டன. கடந்த 24 மணி நேரத்திலேயே 3 முறை தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் ஈரான் மீது விதிக்கப்பட்ட கடற்படை முற்றுகையை மீறி சென்றதாக கூறப்படும் எண்ணெய் ஏற்றுமதி கப்பல் ஒன்றை செயலிழக்க செய்ய ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும், இல்லையெனில் அடுத்த 3 நாட்களில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கை மேலும் தீவிரமாகும். அதன்பின் மின் உற்பத்தி நிலையங்கள், பாலங்கள் உள்ளிட்ட முக்கிய கட்டமைப்புகள் குறிவைக்கப்படும். அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றால் அந்த கட்டமைப்புகள் அனைத்தும் அழிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்ததாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கு பதிலளித்துள்ள ஈரான் தனது தேசிய பாதுகாப்பையும் கடல் எல்லைகளையும் பாதுகாக்கும் நடவடிக்கைகளிலேயே ஈடுபட்டு வருவதாகவும், ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்கள் ஈரான் அறிவுறுத்திய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த மோதலால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்தும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் அரசின் தகவலின்படி அமெரிக்கா தாக்குதல்களில் இதுவரை 30 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 260க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பல ராணுவ தளங்கள், ரேடார் மையங்கள், ஏவுகணை நிலையங்கள் மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர் நீடித்தால் உலக நாடுகளுக்கும் அதன் தாக்கம் தவிர்க்க முடியாததாக இருக்கும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கலாம். அதன் தாக்கமாக எரிபொருள் விலை உயர்வு, போக்குவரத்து செலவுகள் அதிகரிப்பு, பணவீக்கம் மற்றும் உலக வர்த்தகத்தில் பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் காணப்படுகிறது. இந்நிலையில் மோதலை முடிவுக்கு கொண்டுவர உடனடி போர் நிறுத்தம், சர்வதேச நடுநிலை பேச்சுவார்த்தை, ஹார்முஸ் ஜலசந்தியில் பாதுகாப்பு தொடர்பான புதிய ஒப்பந்தம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் தலையீடு போன்ற நடவடிக்கைகள் அவசியம் என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இரு நாடுகளும் தங்களது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதால் இந்த மோதல் அடுத்த சில நாட்களில் மேலும் தீவிரமடையுமா அல்லது புதிய அமைதி பேச்சுவார்த்தைக்கு வழிவகுக்குமா என்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ள முக்கிய கேள்வியாக மாறியுள்ளது. அதே நேரத்தில் தற்போது டிரம் விடுத்த எச்சரிக்கை தொடர்பிலும் உலக நாடுகள் கவனம் செலுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.